ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எல்சி நிறுவனத்தில் சுகாதார ஆய்வாளர் வேலை வழங்குறாங்க. அது தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்கக்கூடிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சியில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. 16 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக பெறப்படுது. டிப்ளமோ தகுதி பெற்றவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெய்வேலியில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இங்கு காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிலையான கால வேலைவாய்ப்பு அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையின் பெயர் சுகாதார ஆய்வாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 16. பொது பிரிவு 7, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 1, ஓபிசி 5, எஸ்சி 3 இந்த அடிப்படையில் நிரப்புறாங்க. இந்த வேலைக்கு அதிகபட்சமாக பொது பிரிவினர் 30 வயது வரையும், ஓபிசி பிரிவினர் 33 வயது வரையும், எஸ்சி பிரிவினர் 35 வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம். வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இளைஞர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சுகாதாரம் மற்றும் தூய்மை பாடப்பிரிவில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த துறையில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தொகுப்பூதியமாக 38,000 ரூபா மாதத்திற்கு சம்பளமாக வழங்குறாங்க. கூடுதலாக மருத்துவ சேவை, பிஎஃப் விடுப்பு, தங்குமிடம் ஆகியவையும் வழங்கப்படும். இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து தகுதிக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டு எழுத்து தேர்வுக்கு அழைப்பு விடுக்கப்படும். பொது அறிவு, லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி மற்றும் முதன்மை பாடம் என மொத்தம் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் பொது பிரிவினர் 50%, ஓபிசி 40%, எஸ்சி பிரிவினர் 40%, எஸ்டி பிரிவினர் 50% தேர்ச்சி பெறணும். தேர்வு ஆங்கிலத்தில் நடத்தப்படும். இதில் நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது. கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. அவர்களின் சான்றிதழ் சரிபார்க்கப்படும். மேலும் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 3 வருடம் பணி நியமனம் வழங்கப்படும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க www.nlcindia.in இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான இணையதள கட்டணமாக 486 ரூபா செலுத்தணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் 236 ரூபா செலுத்தலாம் போதும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 6/10/2025 விண்ணப்பிச்சுங்க. இதுதான் கடைசி நாள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிப்ளமோ சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், தமிழ் கொண்டு படித்ததற்கான சான்றிதழ், வகுப்பு சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அதற்கான சான்றிதழ் தேவைப்படும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 6/10/2025 விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க. நன்றி.